ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ஒரு விருந்துனே சொல்லலாம் ஏப்பா. அதுக்காக வேண்டி நம்ம பாருங்க உளுந்தஞ்சோறு, அடுத்தால கொத்தமல்லி துவையல். இதுக்கு கூட இன்னைக்கு மட்டன் சுக்கா மாதிரி இல்ல கிரேவி மாதிரியும் ஒண்ணு நம்ம ரெடி பண்ண போறோம். ஓகேயா? அதுக்காக வேண்டி நம்ம பாருங்க சூப்பரா உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இதுக்கு நம்ம நிறைய மசாலா எல்லாம் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா அது கூட வந்து சரியா பாத்திரம் எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சின்ன உள்ளி எடுத்துடணும். நல்லெண்ணெய் எடுத்துடுவோம். காட்டன் வச்சு தொடச்சிடுவோம். ஃபர்ஸ்ட் உள்ளி இது வசல் எடுத்து நம்ம வந்து 2 சைஸ் மசாலா ரெடி பண்ணணும். ஒண்ணு வந்து பொடி ரெடி பண்ணணும், ஒண்ணு வந்து இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணணும். அதுக்காக வேண்டி என்ன செய்ய போறேன்னா பாத்திரத்தை எடுத்துக்கிடுவோம். உள்ளி பல்லாரி எடுத்துருவோம். சரியா? பல்லாரி, பச்சை மிளகு 2 பச்சை மிளகு, அதுக்கப்புறம் நட்ஸ் அண்டிப்பருப்பு இருந்தாலும் அண்டிப்பருப்பு போட்டுக்கிடலாம், இல்லைன்னு உண்டு வேணா கசகசா இருந்தாலும் நம்ம போட்டுக்கிடலாம். நான் வந்து பாதாம் 2 அண்டிப்பருப்பு எல்லாமே போட்டு கசகசா போடல, போட்டு வேக வச்சுக்கிறேன். இது வசக்காண்டாம், நம்ம அப்படியே போட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு. இது நல்லா வேகட்டும். இது நல்ல வசம் பண்ணும். இது வந்து நல்ல வேகணும். சரியா? 2 பச்சை மிளகு, பல்லாரி, அண்டிப்பருப்பு இருந்தா அண்டிப்பருப்பு போட்டுலாம், பாதாம் போட்டுக்கலாம், பிஸ்தா எதுனாலும் ஒண்ணு போட்டுடலாம். போட்டு இது நல்லா வேகட்டு. இது வேகக்கூடிய இடத்துல நம்ம அடுத்த மசாலா ரெடி பண்ணிடுவோம். முடிச்சுமா நல்ல மிளகு கூட ஜீரகம், பெருஞ்சீரகம், நல்ல மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் போடணும். அடுத்தால கொத்தமல்லி பொடி, கொத்தமல்லி இருந்தா கொத்தமல்லி போடலாம், இல்லைன்னா கொத்தமல்லி பொடியும் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் வேகணும். இது ஆஃப் பண்ணக்கூடிய நேரத்துல நம்ம கொத்தமல்லி பொடி, மிளகாய் பொடி சேர்த்து விடுவோம். ஏற்கனவே நம்ம வந்து வத்தல் பொடி இந்த பச்சை மிளகு போட்டுதான் வேக வச்சிருக்கோம். அது தகுந்து நம்ம என்ன செய்யலாம், இது மிளகாத்தல் பொடி. சிம்ல தான் வச்சிருக்கேன், தெரிஞ்சிட விடாதுல்ல.
போடு. இது ஆறட்டு நம்ம பொடிக்கணும். இது தனியா மாமா தக்காளி தான் வச்சு நல்லா வசைக்கிறோம். இது கொஞ்சம் வசங்கி வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். ஆனா இது வந்து கடையில வாங்குற பேஸ்ட்னால நான் இது வேக வைக்கும் போதே போடுவேன். கொஞ்சம் வெந்தாது. இது தக்காளி கொஞ்சம் வசங்கட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நீ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் குளிர வச்சுட்டு இது பண்ணணும். இதை பொடிச்சு எடுத்துருவோம். இனி அரைச்சு இருந்தோம்னா நம்ம அதையும் அரைச்சு எடுத்துருவோம். இந்த டைம்ல ஊற்றிடுவோமா? சாயப்பா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொடிச்சோம். சூப்பரா கொதிக்கா நம்ம அரைச்சு எடுத்துட்டோம். நம்ம இன்னும் இதுல நான் கறி வேக வைக்கும்போது உப்பு போட்டதுனால இப்ப உப்பு ஒண்ணுமே நம்ம ஆட் பண்ணல. தேங்காவே அரைக்காத ஒரு மட்டன். இதுமே ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க. நம்ம இன்னும் மசாலா ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் கொதி வரட்டு. எப்படி இருக்கு பொடி போட்டுருவோமா? அவ்வளவு போடானா நம்ம பார்த்துட்டு போடுவோம்னா. இதுல வந்து வரட்டி எடுக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு சாப்பாடு சோறுக்கு உளுந்தஞ்சோறு, ஒயிட் ரைஸ், சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு விருந்து. ஓகே, இப்போ ரெண்டு போதுமா? சரி, கொத்தமல்லி போட்டுருவோம். 5 நிமிஷம் மீடியத்துல வச்சு கொதிக்க வச்சுட்டு பாப்பேன். மசாலா போடுங்களா? இது வந்து கொஞ்சம் ஆறுனா வந்து கட்டி ஆயிரும். சூப்பரா ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இன்னும் பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போமா?
சாப்பாடு எடுத்தாச்சா? ம். நம்ம நடுவுல வைப்போமா? எப்படி வேணா இருக்குது. இப்படி இருக்கட்டுமா? சரி. சூடு. ஏய் பரவாயில்ல. உளுந்தஞ்சோறு, கொத்தமல்லி துவையல், இந்த 2 ரெசிபியுமே நம்ம வடமதி சமையல் சேனல்ல இருக்கு. இந்த மட்டன் கிரேவி மட்டும் நம்ம இன்னைக்கு ஷூட் பண்ணிடுவோம். ஓகேயா? ட்ரை பண்ணி பாருங்க. வடமதி சமையலை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.